தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 11 மாதங்கள் நம்மை பத்திரமாய் பாதுகாத்த ஆண்டவர் இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே நம்மை முகமுகமாய் சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2024 வருஷத்தில் 11 மாதங்களை கர்த்தர் அற்புதமாய் கடக்க செய்தார். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவருடைய கிருபை எவ்வளவு மேலானது! நாம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. நாம் ஒருவர் சந்தித்து சந்தோஷப்படுவது அவருடைய கிருபை. அவருடைய வார்த்தை நம்மை இணைத்திருக்கிறது அவருடைய கிருபை. நிச்சயமாக அவருடைய கிருபை இந்த 12வது மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட நம்மை நடத்தப் போகிறார். பெரிய அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்து நம்முடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். இந்த 12வது மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு கேட்டு வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்தில் உள்ள 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள 14வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்ய போகிறார். இந்த 12வது மாதத்தில் நாம் காணப்போகிறோம். இந்த வசனத்தின் வழியாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையை காலை நேரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே எங்களை ஆண்டவரை சந்திக்க செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரை சேனல் வழியாக ஆண்டவரே தகப்பன இந்த ஊடகத்தின் வழியாக உண்மையை நோக்கி பார்க்க நாங்கள் சந்திக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல அருமையான காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ அந்த வார்த்தையை நீர் மனவிட்டு தாராளமாக எங்கள் மத்தியில் பேச வேணுமா என்ற சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தை மட்டுமே எங்களை ஆசீர்வதிக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினால் எங்கள் நிரப்பி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தமது ஜனங்களை ஆசீர்வதிப்பதில் கவனமாக இருக்கிறார். தேவன் தமது ஜனங்களை குறுக செய்வதில், அவர் பெருக செய்வதில் மிகவும் கவனமாக இருக்கிறார். பிசாசு ஒரு நாள் பெருக்கத்தை விரும்பாதவன். அவன் பெருக்கத்துக்கு விரோதமாக போராடுகிறவன், எதிர்த்து நிற்கிறவன். பெருக்கத்தை இவ்வுலக ஜனங்கள் மத்தியிலே அது ஒரு இழிவாக அவன் நினைக்க வைக்கிறவன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் சந்தேகப்படுகிறவர்களுக்கு ஆண்டு சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கும்போது தன்னிலும் பெரியவர் இந்த உலகத்தில் இல்லை என்பதை அறிந்த ஆண்டவர் தம்முடைய நாமத்தினாலே அவரை ஆசீர்வதிக்கிறார். தம்மையே மையமாக வைத்து நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்பா, உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 12வது மாதத்திலும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். இதை நாம் விசுவாசிப்போம். இந்த வருஷத்தின் கடைசியில் ஒரு இன்க்ரீஸ், ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அவருடைய நிச்சயமான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க போகிறோம். நிச்சயமற்று இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எனக்கு ஒரு பிடிப்புமே இல்லை, நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சந்தேகத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து அவன் சொல்கிறாரு, நிச்சயமாக நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அதை சந்தேகப்படவே வேண்டாம், என் வார்த்தையை நீ நம்பு, நிச்சயமாக நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். இந்த காலவெளியில் வார்த்தை ஏன் கொடுக்குறார்? நம்மை பெருகத்தை செய்வதிலே ஆண்டு கவனமாக இருக்கிறார். நம்மை பெருக செய்து கர்த்தர் மகிழ்கிற ஆண்டவராக இருக்கிறார். தேவன் உறுதியாய் சொன்னதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஆதாம் ஏவாளையும் அழைத்து சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். தேவனுடைய பெருக்கத்தில் என்ன இருக்குது? ஒரு ஆளுகை இருக்கிறது. தேவனுடைய பெருக்கத்தில் நாம் பிசாசை ஆண்டு கொள்வோம், இந்த உலகத்தை ஆண்டு கொள்வோம், நம்ம எதிர்நோக்கியுள்ள சவால்களை நாம் ஆண்டு கொள்வோம், நம்மை அடிமைப்படுத்த எழுப்பி நிற்கிற பாவத்தை நாம் உதறி தள்ளிவிட்டு அவைகள் மேல் ஆளுகை செய்வோம், அவைகளை கட்டளையிடுவோம். விலகி போய் என்று கட்டளையிட்டு நாம் கர்த்தருடைய பரிசுத்தத்தில் முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம், அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னதை காத்திருந்த போது இதே வசனத்தை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் என்ன சொன்னார்? இதை 3 கோணங்களிலே நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சொன்னார். அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வசனத்தில் 3 விதமான பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறோம். பெருக்கத்தை 3 கண்ணோட்டத்தில் கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்க போகிறார். முதலாவது, பெருக்கம் என்றால் என்ன? பெருக்கம் என்பது
நாம் பெருகி மற்றவர்களை ஆசீர்வதிக்க செய்வது. நிரம்பி வழிகிற அனுபவம் தான் பெருக்கம். நாம் நிரம்பி அது வழிந்தோடி மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது. யோசேப்புடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சு. யோசேப்பு ஒடுக்க நினைத்தாங்க, விலங்கு போட்டு அவனை ஒடுக்கினார்கள், சிறைச்சாலையின் கம்பிக்குள்ளே அவனை அடக்கினார்கள், ஒடுக்கினார்கள், குழியில் தூக்கி போட்டவனை ஒடுக்க நினைத்தாங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனை பெருக செய்தார். எப்படி பெருக செய்தார்? ஒரு தேசத்துக்கே அவனை ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். அவனையும் ஆசீர்வதித்தார், அவனோட குடும்பத்தையும் கட்டினார், அவனோட வாழ்க்கையை கட்டினார். அது மட்டுமல்ல, அவனுக்கு சத்துருக்களாய் விரோதியாக இருந்தவருடைய யோசேப்புடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் யோசேப்பை கொண்டே போஷித்தார். 5 முறை அவனுடைய காலில் விழுந்து அவனை வணங்குகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தை, நம்மை நிச்சயமாக பெருக பண்ணுவார், நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட பெருக்கம்? நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நிரம்பி வழிகிறதான ஆசீர்வாதம். நாம் மற்றவர்களால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம் வழியாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய குடும்பம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. யோசேப்பு வழியாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? அவன் பழைய பகையை மனதில் வைக்கவில்லை, பழைய விரோதத்தை அவன் மனதில் வைக்கல, பழைய காரியங்களை அவன் மனதில் வைக்கல, எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டான். அந்த காலவெளியில் நீங்கள் ஒரு புதிய படைப்பாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். நீங்கள் நிச்சயமாக புதிய படைப்பாக மாற வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை பெருக செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் இந்த காலவெளியில் பரிசுத்தர் சொல்ற முக்கியமான செய்தி. நிச்சயமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். பெருக்கம் என்று சொன்னால் என்ன? நம்மால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது. யோசேப்பின் வாழ்க்கையிலே யோசேப்பு அறிக்கை செய்கிறார். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஜீவரட்சண்யம் செய்யும்படி கர்த்தர் என்னிடத்தில் கொண்டு வந்தார். ஜீவரட்சண்யம், செத்து போறவனை உயிரோட காப்பாத்துக்காக கர்த்தர் கொண்டு வந்தார். இந்த உலகத்தில் அநேக ஆத்துமாக்கள் மடிந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அறியாம அநேக ஆத்துமா நரகத்தை நோக்கி தீவிரமா போயிட்டு இருக்காங்க. அழிந்து கொண்டு இருக்கிற, மடிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை பெருக பெருக செய்ய போகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில், சுவிசேஷத்தில், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க செய்வதில் கர்த்தர் நம்மை பெருக செய்ய போகிறார். அப்படிப்பட்ட பெருக்கத்தை நாம் விரும்பும் போது, விசுவாசிக்கும் போது, இந்த உலகத்தின் காரியத்தினுடைய பெருக்கங்கள் ஆண்டவருக்கு தூசி போல, அதெல்லாம் கூட கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும், தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய நீதியில நாம் பெருக வேண்டும். நிச்சயமாக மீது எல்லா பெருக்கத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். பெருக்கம் என்று சொன்னால் என்ன? நம்மால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது. உங்களால் 4 பேர் சுவிசேஷம் கேட்கட்டும், உங்களால் 4 பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு நாளும் நம்மால் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம். தேவனுடைய பிரசன்னத்தை வழங்கி கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய அன்பை வழங்கி கொண்டே இருப்போம். இதுதான் பெருக்கம். இதுல நீங்க பெருகும் போது உங்களுக்குரிய இந்த உலகத்தின் பெருக்கம் தானாக வந்து சேரும். நிச்சயமாக பெரிய பெருக்கத்தை இந்த மாசத்தை நாம் பார்ப்போம். இரண்டாவது, பெருக்கம் எங்கே ஆரம்பமாகிறது? முதலாவது பெருக்கம் என்றால் என்ன என்று பார்த்தோம். இரண்டாவது, பெருக்கம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? பெருக்கம் எங்கே ஆரம்பமாகிறது? ஏதேனின் உறவிலே அது ஆரம்பமாகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை ஏவாளையும் கர்த்தர் படைத்து உருவாக்கி அவங்க அங்கே வைச்சு தினந்தோறும் பகலில் குளிர்ச்சியான வேளையில், அதிகாலை வேளையில் கர்த்தரோடு பேசினார், உலாவினார். அவர்களும் தேவனோடு உலாவி வந்தார்கள். எவ்வளோ அருமையான ஒரு தருணம் பாருங்க. பகலில் குளிர்ச்சியான வேலை, அதிகாலை நேரம், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்பது தான் நமக்கு பெருக்கத்தை கொண்டு வரும். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? பகலில் குளிர்ச்சியான வேலை என்பது என்ன? அதிகாலை நேரம் தேவ சமூகத்தில் தாவீது சொல்ற, அந்தி சந்தி மதியான வேளையிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். தானியேல் 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபித்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்லுவது, தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறீங்களா? பெருக்கத்தை இழந்து போவீங்க. சகல பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய பெருக்கம், சரீர பிரகாரமான பெருக்கம், எல்லாவற்றிலும் பெருக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கார். நீங்க பெருகி இருப்பதான் கர்த்தருடைய சித்தம், விருப்பம், ஆவல் எல்லாமே. நீங்க பெருகி இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை தரிசிக்கணும், என் சமூகத்துக்கு வரணும், என்னை சந்திக்கணும். தினந்தோறும் கர்த்தர் நீங்க சந்திக்கிறீங்களா? தினந்தோறும் கர்த்தர் உங்களை சந்திக்க வர்றாரு. அது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வீடை நோக்கி தினந்தோறும் கர்த்தர் வர்றாரு. என் மகன் எந்திரிச்சிட்டாங்களா, அவளை சந்திக்க நான் விரும்புகிறேன்னு கர்த்தர் புதிய கிருபைகளோடு வர்றார். நீங்கள் அவரை சந்திக்கலாம், அந்த புதிய கிருபையோடு அவர் போயிடுவார். அந்த புதிய ஆசீர்வாதத்தோடு போயிடுவார். உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடும். நீங்கள் தினந்தோறும் காலையில் சந்திப்பதில் தேவனுடைய ஏதேனின் உறவில் பெருக்கத்தை காணலாம். இரண்டாவது, நீங்கள் எதில் பெருக்கத்தை காணலாம்? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனப்படி, நான் அவர்களை பெருக செய்யும்படி, அவர்களை வர்த்திக்க செய்யும்படி அவர்களிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுவது போல நான் மனிதர்களை பெருக பண்ணுவேன். பெருக்கத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா, ஜெப வாழ்க்கையை அதிகரிக்கணும், ஜெபிக்கணும். வருஷத்தின் கடைசியில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் குறைஞ்சிருக்கா? ஜெபத்தை விட்டுட்டீங்களா?
ஜெபி சோர்ந்து போயிட்டீங்களா, கிடைக்கலையே அப்படின்னு? அன்னாள் விடாமல் ஜெபித்தா. நாமும் ஜெபிக்கணும். அன்னாள் மனமுடிவாக்கப்பட்ட சூழ்நிலை ஜெபித்தா, பரிகாசம் பண்ணப்பட்ட நேரத்தில் ஜெபித்தா, அவன் மலடியா இருந்த சூழ்நிலை ஜெபித்தா, கண்ணீரோடு ஜெபித்தா, அவமானத்தில் ஜெபித்தா, ஜெபத்தை விடவே இல்லை அன்னாள். இந்த காலவெளி கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஜெப வாழ்க்கை அதிகரிக்கும் போது பெருகுவீங்க, இன்க்ரீஸ் ஆவீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம், நிச்சயமான ஆசீர்வாதம் உங்க மேல பலிக்கும். ஜெபத்தை விட்டுறாதீங்க. அவர் என்னை ஆசீர்வதித்தால் அவரை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆசீர்வதிக்காட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு யோபு சொல்றாரு. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதில் நாம் தொய்வடையக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம். ஜெப வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகும். முதலாவது ஏதேனின் உறவிலே பெருக்கத்தை நாம் பார்க்கலாம். இரண்டாவது ஜெப வாழ்க்கையில் பெருக்கத்தை நாம் பார்க்கலாம். மூன்றாவது நாம் எதில் பெருக்கத்தை பார்க்கலாம்? தேவனை விசுவாசிப்பதிலே நாம் பெருக்கத்தை காணலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களில் ஆபிரகாம் காண்ட சொல்றார், நானும் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன், வானத்து நட்சத்திரங்கள் போல பூமியின் தூளை போல நான் உன்னை உருவாக்குவேன், எல்லாவற்றையும் சொல்றாரு. ஆபிரகாம் அதை உடனே விசுவாசித்தார். நம்பிக்கையின்படி இதை விட பெரிதானவைகளை காண்பா என்று ஆண்டவராகிய இயேசு சொல்றார். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க விசுவாசத்துல சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு பெருக்கம் இருக்கு, நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர் உங்களை பெருக செய்ய விரும்புகிறார். யாக்கோபு 2:20 படி கிரியில்லாத விசுவாசம் செத்தது. விசுவாச கிரியையோடு நீங்க கர்த்தரை தேடுங்க, விசுவாசத்துல நீங்க முன்னேறி வாங்க, விசுவாச கிரியைகளை ஆரம்பிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக நீங்க பெருகுவீங்க, நிச்சயமாக நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த காலையில் கர்த்தர் சொல்ற வாக்குறுதி தான். நீங்க கர்த்தரோடு பின்வாங்காதீங்க, கர்த்தரோடு நீங்க இணைந்துருங்க, அவிசுவாசத்தை உங்களோட தூக்கி போடுங்க. ஒருத்த ஆண்டோடு தான் அற்புதம் கேட்கும்போது ஆண்டு சொல்றாரு, எனக்கு செய்ய வல்லமை உண்டு நீ விசுவாசிக்கிறான்னு கேட்கிறார். உடனே அவன் கேட்கிறான், ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னோட அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்குள்ள அவிசுவாசம் நீங்கும்படி நீங்க ஜெபிச்சீங்கன்னா நிச்சயம் இந்த அவிசுவாசத்தை கர்த்தர் நீக்கி போடுவார். நீங்க அவிசுவாசம் நீங்கும்படி ஜெபம் பண்ணணும். அவிசுவாசம் உங்களுக்குள்ள இருப்பதை நீங்க உணர்றீங்க, அவிசுவாசம் இருப்பதை நீங்க ஒத்துக்கொள்றீங்க. அந்த அவிசுவாசம் எப்படி போக்குறது தெரியாம நீங்க தவிக்கிறீங்க. அந்த அவிசுவாசத்தை நீங்க செய்கிறது தேவனோட வல்லமை தான். ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னோட அவிசுவாசம் நீங்க எங்களோட விசுவாச துளிர்விட செய்யுங்க. கடந்து வந்த பாதையில் நினைச்சு பாருங்க, 11 மாசம் கர்த்தர் நடத்தினதை நினைச்சு பாருங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் முளைத்தெழும்பும். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தில் பெருக்கம் ஆரம்பமாகிறது. கடைசியாக பெருக்கம் இங்கே ஆரம்பமாகிறது. ஒடுக்கத்தையும் துன்பத்தையும் சகிப்பதிலே பெருக்கத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 18-19 அவனுடைய பிராணன் இரும்பில அடைக்கப்பட்டிருந்தான். அவனை ஒடுக்கினார்கள், விலங்கு போட்டு அவனை ஒடுக்கினார்கள். கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பிரியமானவர்களே, புடமிடுதலுக்கு, ஒடுக்குதலுக்கு, சிறையிருப்புக்கு நாம் தயங்காம எல்லாவற்றையும் சகிக்கும் பொழுது, வேதனைகளை சகிக்கும் போது, நிந்தைகளை சகிக்க நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பெருக்கம் அங்கே ஆரம்பமாகிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். ஒடுக்கம் என்பது, அடக்குமுறை என்பது தேவனுடைய ஜனங்க மேல வரும். அது தவிர்க்க முடியாத. கர்த்தரே அதை ஒரு சில வேளையில் அனுமதிக்கிறார். ஆனால் அந்த ஒடுக்குதலை நாம் சகிக்கிறோமா, நாம் ஏற்றுக்கொள்கிறோமா, அங்கேதான் கர்த்தர் பெருக்கத்தை ஆரம்பிக்கிறார். மிகப்பெரிய பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். எவ்வளவாய் ஒடுக்கினார்கள் அவ்வளோ பெருகினாங்க. அவங்க எரிச்சலாகிற வரைக்கும், எகிப்தியர்கள் மேலே எரிச்சலாகிற வரைக்கும் பெருகினாங்க, இன்க்ரீஸ் ஆனாங்க. நாம் பெருக போகிறோம். இந்த 12ஆவது மாதத்தில் பெருக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். நீங்களும் நான் அதை அனுபவிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். எதிலெல்லாம் நாம் பெருக வேண்டும்? கடைசியாக முதலாவது பெருக்கம் என்று சொன்னால் என்ன என்பதை பார்த்தோம். பெருக்கம் எங்கே ஆரம்பமாகிறது? 4 நிலைகளில் பெருக்கம் ஆரம்பமாகும். ஒன்று ஏதேனின் உறவிலே, இரண்டாவது ஜெப வாழ்க்கையிலே, மூன்றாவது விசுவாசத்தில், நான்காவது சகிப்புத்தன்மையிலே. ஒடுக்கத்தை, அவமானத்தை, நிந்தனையை, துன்பத்தை, அடக்குமுறையை சகித்து கொள்ளும்போது பெருக்கம் உண்டாகிறது. மூன்றாவதாக பெருக்கத்தை நாம் எப்படி, எதிலெல்லாம் நாம் பெருக வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எதெல்லாம் நம்ம பெருகணும்? இந்த உலகத்தின் காரியங்களே நம்ம பெருகத்துட்டு அதை மாத்திரம் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு கூடாது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நம்ம இதெல்லாம் பெருக வேணும். முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே நாம் பெருக வேண்டும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலிலே நாம் பெருகி இருக்க வேண்டும். எது கர்த்தருக்கு பயப்படுது? தீமையை விட்டு விலகுவது. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம், எதெல்லாம் விட்டு விலகணுமோ அதெல்லாம் விட்டு விலகுவோம், நாம் பெருகி இருப்போம். இரண்டாவதாக நாம் விசுவாசத்தில் பெருக வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் விசுவாசத்தில் பெருகுவீர்களாக என்று பவுல் சொல்லுகிறார்.
கர்த்தர் நமக்கு கொடுத்த விசுவாசத்தில் பெருக வேண்டும். நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும், விசுவாச அறிக்கையிடணும், விசுவாசிக்கு ஆண்டவர் முழுசாக நம்பணும், சூழ்நிலை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டும். 11 மாதங்கள் கர்த்தர் நம்ம நடத்திருக்கிறாரே, ஆகாரம் கொடுத்துருக்காரு, வஸ்திரம் கொடுத்துருக்காரு, பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. எத்தனையோ பேர் இந்த நாளில் ஜீவனோடு இல்லை. இதை பார்க்கும்போது தான் நமக்கு விசுவாசம் வர வேண்டாமா? விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டும். 3ஆவதாக யோவான் 3:30 படி நம்மை தாழ்த்துவதில் தேவனை உயர்த்துவதில் நாம் பெருக வேண்டும். தாழ்மையில் பெருகணும், தாழ்மையின் சிந்தனையில் பெருகணும், எல்லாவற்றும் தாழ்மையாக இருக்கணும், தேவனை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். தேவனை உயர்த்த உயர்த்த தாழ்மை தானாக வரும். தேவனை உயர்த்த என்னைக்கு நம்ம மறக்கிறோமோ அன்னைக்கு பெருமை நமக்குள்ள வந்துடும். பெருமைக்கு இடம் கொடுக்கூடாது, தாழ்மையிலே நாம் பெருகி இருக்க வேண்டும். யோவான் 3:30 நம்ம வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தவனா இருந்தாலும் இயேசுவை உயர்த்துவதிலே அவன் ஒரு நாளும் பின்வாங்கினதே இல்லை, அது தயங்குவதில்லை, தாமதிக்கவே இல்லை. உடனடியாக இயேசுவை உயர்த்தினார். நாம் அதில் கவனமாக இருக்கணும், இயேசுவை உயர்த்திக்கிட்டே இருக்கணும், அதில் பெருக வேண்டும். 4ஆவதாக விதைப்பதிலே கொடுப்பதிலே நாம் பெருக வேண்டும். 2 Corinthians 9:6 நாம் கொடுப்பதிலே பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாங்கி நம்ம எல்லாம் போட்டுக்கிறதுல இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு கொடுப்பதில் நாம் பெருகணும். பண்டிகை காலம் வருகிறது அல்லவா, தரித்திர நினைவு கூறணும், அவர்களுக்கு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தரித்திர நீங்க நினைவு கூறுங்க, இல்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்கன்னு அப்படி சொல்றாரு. இந்த கால வேளையில் நாம் கொடுப்பதிலே நாம் பெருக வேண்டும். 5ஆவதாக தர்ம காரியங்களில் நாம் பெருக வேண்டும். தர்மம் பண்ணணும். இல்லாதவர்களுக்கு, ஆபத்தில் சிக்கியிருக்கிறவங்களுக்கு, வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறவங்களுக்கு, இயற்கை பேரழினால் சிக்கிறவங்களுக்கு நாம் கொடுப்பதில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். தர்ம காரியத்தை செய்வதில் நாம் பெருக. 2 Corinthians 8:7 நம்ம வாசிக்கிறோம். தர்ம காரியத்தில் பெருக வேண்டும் என்று கொரிந்தியர் சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் அறிவுறுத்துகிறார். இந்த கால பரிசுத்தாவின் இந்த வசனத்தில் நமக்கு அறிவுறுத்துவது, நாம் தர்மம் செய்வதில் பெருக வேண்டும். பிரியமானவர்களே, நாம் தர்மம் செய்கிறோமா? 5 காரியத்தில் நாம் பெருக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில், விசுவாசத்தில், 3ஆவதாக நம்மை தாழ்த்துவதில், தேவனை உயர்த்துவதில் பெருக வேண்டும். விதைப்பதிலே நாம் பெருக வேண்டும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர். தேவனுடைய நாமத்தினாலே ஊழியத்தில் விதைக்க வேண்டும். விதைப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு கற்பனை, விதைக்க வேண்டும். 5ஆவதாக தர்ம காரியத்தில் நாம் பெருக வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக தேவன் கொடுக்கும் பெருக்கம் எப்படி இருக்கும்? முதலாவது பெருக்கம் என்று சொன்னால் என்ன என்பது குறித்து நாம் பார்த்தோம். 2ஆவதாக பெருக்கம் எங்கே ஆரம்பமாகிறது என்று பார்த்தோம். எதிலெல்லாம் நாம் பெருக வேண்டும் என்பதை பார்த்தோம். கடைசியாக பெருக்கம் எப்படி இருக்கும், தேவன் கொடுக்குற பெருக்கம் எப்படி இருக்கும், அதுதான் ரொம்ப ஹைலைட், அதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த மாதத்தில் பெருக்கம் எப்படி இருக்க போகுது, அதை நம்ம பார்த்துடலாமா? ஆதியாகமம் 13:6 ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியே தாங்க முடியலையா. ஆபிரகாமுக்கு லோகத்துக்கு இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பூமியை தாங்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய பெருக்கம் அதிகமாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, இந்த காலையில் கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தருடைய பெருக்கம் இருக்கும். எப்படி இருக்கும் அந்த பெருக்கம், அதை எப்படி அனுபவிக்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பெருக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த பூமி தாங்காது. இந்த பூமியின் மனிதர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக, எல்லாருடைய புருவங்களும் உயரத்தக்கதாக பெருக்கத்தை கர்த்தர் ஆச்சரிய விதமாக கொடுக்க போகிறார், அற்புதமாக கொடுக்க போகிறார். தேவனுடைய பெருக்கம் அப்படிப்பட்டதாக இருக்கும். இந்த பூமியின் மனிதர்கள் எரிச்சல் அடைவாங்க. அவங்க பார்க்கும்போது அப்படியே அவங்க வயிறு எரியும், அந்த அளவுக்கு ஆண்டவர் பெருக்கம் இருக்கும். அதுதான் யாபேஸ் ஜெபம் பண்ண, தேவா என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லை பெரிதாக்கும், உங்களுடைய கரம் என்னோடு கூட தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதுக்கு என்னை விலக்கி காத்துக்கணும். பெருக்கம் வரும்போது தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருப்பதை நம்ம உறுதி செய்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய பாதுகாப்பை கேட்டுக்கிட்டே இருக்கணும். பெருக்கம் ஆண்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கக்கூடாது. பெருக்கத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே அப்படியே இருந்துடக்கூடாது. நம்ம பெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை தேடுவதில் கவனமாக இருக்கணும். கர்த்தரை பாதுகாப்பை கேட்பதில் கவனமாக இருக்கணும். இந்த உலகத்தில் ஆபத்துகள் நிறைந்த உலகம், மனிதர்கள் பொல்லாத மனிதர்கள். நம்ம பெருக்கத்தை பார்த்து நமக்கு தீங்கு விளைவிக்க எப்படி இவனை கவுக்கலாம் அப்படின்னு பிசாசும் பார்த்துட்டு இருப்பான், மனிதர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ரொம்ப கவனமாக கர்த்தருடைய கரணமோடு கூட இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அசுசியான காரியங்களை கண்டு அவர் நம்ம விட்டு போய்விடாதபடி காத்துக்கொள்ளணும். நம்முடைய பாளையத்தை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுக்கிற பெருக்கம் இந்த பூமி தாங்காது, இந்த மனிதர்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் இதுவரை நினைத்து பார்த்திட முடியாத பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏன் நம்மாலே கூட நினைத்து பார்க்கணும். நம்முடைய இருதயத்தில் தோன்றாதது, நம்முடைய கண்கள் காணாத பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். மார்க் 6:2 இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இவனுக்கு எப்படிப்பட்ட ஞானம் வந்துச்சு? இவன் கார்பெண்டர் பையனாச்சு, இவன் ஒரு கார்பெண்டர் தொழிலாளருடைய மகனாச்சு, ஒரு ஏழை தாயுடைய மகனாச்சு, இவனுக்கு எப்படி இந்த ஞானம் கிடைச்சுன்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க.
இயேசுடைய கருத்தில் அப்படிப்பட்ட பலத்த காரியம் நடந்தது. இயேசுவும் இதே மாதிரி பெருக்கத்தான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த 12வது மாதம் அநேகர் உங்களை ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. இந்த 12வது மாதத்தில் உங்களை எல்லாரும் அப்படியே வியப்பா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்க போறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பெருகப்படும். உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலவேளையில் இந்த திருவாய்மொழிகளை கேட்க, இந்த பரிசுத்த வார்த்தைகளை கேட்க, நீர் பெருக செய்ய போகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்ததே உமக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம்ப்பா. நீ சொன்னவனமாகவே நிச்சயமாகவே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே நீங்கள் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக. உங்களுடைய நாமத்தினால மனதார நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை பெருக செய்து நடத்துவீராக. இந்த பண்டிகை காலங்களில் பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்தியும். அந்த ஊழியத்தினுடைய தேவைகளாம் சந்தியும். அந்த விசுவாச மக்களுடைய தேவைகளை சந்தியும். எதிர்பார்ப்போடு இருக்கிற மக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேற்றி கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை பெருக செய்வார்.